வணக்கம், வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு குக்கரில் செய்ய போகிறோம். டைரெக்டாக குக்கரில் விசில் கொடுத்து செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து மேரினேட் பண்ண வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கூட வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். அது கூடவே வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். மேரினேட்னா ஒன்றும் இல்லை, வெறும் மஞ்சளும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாட்டுக்கோழி சிக்கன் 1.5 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை அந்த வெங்காயம் வேக வச்சோம்ல அதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் அந்த சிக்கனும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. தட்டு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தட்டு மேலே இருக்கிற தண்ணி சூடாகிறதுக்குள்ளே குக்கருக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கனில் தண்ணி வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எந்த மாதிரி தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தட்டு மேலே தண்ணி வச்சுருந்தோம்ல, அது சூடானதுக்கப்புறம் அந்த தண்ணியும் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சமாக தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ கேஸில் இன்னொரு பர்னரில் அதை வேக விட்டுருங்க. இப்போ இந்த சைடு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தான். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 3 தக்காளியை நான் சாப்பரில் சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 15 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு நான் அதையும் சேர்த்துருக்கேன். தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் பவுடரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, எந்த கம்பெனி சிக்கன் மசாலா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஆச்சி இருந்தனால நான் ஆச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நீங்கள் வேக விட்டுருங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். அதுக்காக தான். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும். நான்ஸ்டிக்கில் அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமே வெந்துடும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம், நான் வீடியோ ஷூட் பண்ணுறனால இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் வீட்டில் செய்ய எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக வரும் குழம்புலேருந்து. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு
கொரியாண்டர் பவுடரும் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக விட்டுருந்தோம்ல, அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது கூடவே வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வேக விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து கொடுங்க. கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்திருக்கு. கொத்தமல்லி வந்து மேலாக்க தூவி விட்டிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு குக்கரில் செஞ்சது ரெடி. சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கஷ்டமே இல்லை செய்கிறதுக்கு, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. மேலாக்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.